எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்து 600 கிராம் மட்டன் வச்சு 1½ கப்பு மெஷரிங் கப்பில் வந்து பாஸ்மதி அரிசி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டன் 600 கிராம 3 லிட்டர் குக்கரில் எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 300 ml தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். 2 மிளகாய் வத்தலை எடுத்து கிள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அதை அவிச்சு எடுத்துக்கோங்க. கறி தனியாக தண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. கறியை வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தான் வந்து நம்ம அரிசிக்கு வந்து ஊற்றணும். அந்த தண்ணியை இது விருந்தார ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வெங்காயம் 4 எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 3 தக்காளி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து குக்கர் வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்து 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுதான் வந்து பதம். அந்த வெங்காயம் வதங்கின படம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 3 தக்காளியும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணதை வந்து இதை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 10 எடுத்துட்டேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2 3 பூ மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து இந்தளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து பெரிய கப்புக்கு வந்து 6 கப்பும் சின்ன கப்புக்கு 2 கப்பும் எடுத்து அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா எல்லா பொருளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன 50 ml கண்ட தயிர் எடுத்து ஊற்றி அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மசாலா வந்து எல்லாம் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா பதமாக இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை எடுத்து அதில் போட்டு அதை நல்லா வதக்குங்க. கேஸ் ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுருங்க. இதுதான் வந்து 1½ கப்பு பாஸ்மதி அரிசி. இந்த அளவுக்கு அரிசியை எடுத்துகிட்டு அதை வந்து கழுவிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் வதங்கின பதம் வந்து இதுதான். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்ச அரிசியையும் எடுத்து பாஸ்மதி அரிசியும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் அந்த கறியை அவிச்ச தண்ணியை அதில் ஊற்றி அதில் போட்டுருங்க. அப்புறம் தண்ணி வந்து பத்தலைன்னா வேறு தண்ணி எடுத்து அதில் கூட சேர்த்து ஊற்றி டபுள் பங்கு வந்து அந்த கரண்டிக்கு ஊற்றிடுங்க தண்ணி. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியிருக்கேன். நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மட்டன்